மதுரை மாவட்டத்தில் உள்ள கொட்டாம்பட்டி கிராமத்தில் பிறந்தவர். இவர் தந்தையின் தொழில் மகாபலிபுரத்தில் சிலைகள் விற்பது. இதனால் குடும்பத்துடன் அங்கேயே குடிபெயர்ந்தனர். சிறு வயதிலிருந்தே படங்கள் பார்ப்பது, பள்ளியில் நாடகங்கள் நடிப்பது மட்டுமின்றி தற்காப்பு கலையிலும் பயிற்சி பெற்றார். இதன் காரணமாக சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராக வேண்டும் என்ற கனவில் சென்னைக்கு வந்தார். தன் குடும்ப தேவைக்காக ஒரு டிடிஎச்சில் டெக்னீஷியனாக வேலை பார்த்தார் மற்றும் ஒரு தற்காப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சியாளராகவும் வேலை பார்த்தார். வருடங்கள் பல கடந்தும் வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஒரு நண்பர் மூலமாக கலைஞர் டிவியில் நாளைய இயக்குனர் சீசன் 6 ஆரம்பிப்பதை கேள்விப்பட்டு விண்ணப்பித்தார். ரஞ்சித் தினகருக்கு வாய்ப்பும் கிடைத்தது. சினிமாவுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது தாட் இருக்கும்போது தான் நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் தேவை. அதையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்திருக்கீங்க. எல்லா தொழிலும், ஆட் ஜாப்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களையும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அந்த கனவை நோக்கி பயணிச்சிருக்கீங்க. ஸோ அந்த நாட்கள் எப்படி இருந்தது ரஞ்சித், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இல்லை, எனக்கு பெருசாக எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் என்னோடய முதல் மேடை, இது என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம். எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்த டெசிஷனுக்கு? ஏன்னா அந்த முடிவுக்கு அவங்களுக்கும் ஒரு எங்கள் அப்பா இது வரைக்கும் அவருக்கு தெரியாது என்ன வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி தான் சொல்லிட்டாரு. அப்புறம் பேசக்கூட இல்லை எங்கள் அப்பா வந்து. இப்போவுமா? இல்லை, பேச மாட்டார் அவ்வளோவா. என்னென்னா நான் எப்போ சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னனோ அப்போதுலேருந்தே எங்கள் அப்பா வந்து நீ இது செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி பேச மாட்டார். எனக்கு நான் இது கலைஞர் டிவியில் வந்து இங்கே வரப்போகிறேன்னு கூட அவருக்கு சொல்லலை இன்னும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸில் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது கூட இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, இன்ஃபேக்ட் இந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். மேம் ப்ளீஸ் வெல்கம். சின்ன வயசுலேருந்து சரியான சான்ஸ் கிடைக்கல. அதுக்கு ஒருபாடு குடும்ப சூழ்நிலை வச்சு நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். மேரேஜ் பண்ணி வச்சேன். சரி, இன்னி மெயின்டைன் குடும்பத்தை பாரு, நமக்கு அந்தளவுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பையனே இப்போ எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. இங்கே பேசலை அப்படின்னு சொன்னார். இது நான் எனக்கு சினிமா நம்ம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன் பழைய அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு குழந்தைங்களாம் ஆகி போச்சு, அதுங்களாம் பார்க்கணுமே. இப்போ பெருமையாக இருக்குது. கலைஞர் டிவியில் நானே வந்திருக்கிறது எனக்கு பெரிய பெருமை. ரஞ்சித், கொஞ்சம் அப்பா பக்கத்தில் வாங்க. ரஞ்சித் பேச மாட்டேன்றாருன்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்த்த வந்திருக்காரு, பேச வந்திருக்காரு. என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இதுவே எனக்கு பெருமையாக இருக்குது. 4 இயக்குனர்கள், எல்லாருக்குமே இயக்குனர்கள், ஒரு வெற்றிமாறன் சார், பிரதாப் சார், எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா அவங்க முன்னாடிலாம் நான் வந்து நிற்கிறதே எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு என் பையன் என்னை கொண்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட்டாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு 4 இயக்குனருக்கும் கலைஞர்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இருந்தாலும் அவங்களோட ஆசை கனவு அதை எப்படியாவது நிறைவேற்றணும், அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் எனக்கு ஏதோ சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா என்ன நம்புவார்னு நினைக்கிறேன். இனியாச்சும் எனக்கு படம் பேர் என்ன ரஞ்சித்? தனம். தனம். ஓகே. அப்பா நல்ல படம் எடுப்பாரா? அப்பாவோட படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே. அப்பாவுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்களேன். அப்பா ஆல் தி பெஸ்ட். ஹலோ அண்ணே. தினகர், இன்னும் எவ்வளோ நேரண்ணே ஆகும்? நான் வர லேட் ஆகும், நீ கிளம்பு. சரிங்கண்ணே.
மாட்டாங்க. நீங்கள் எங்கே போகணும்? மாதவரம் போகணுங்க. இல்லை லேட் ஆச்சு, பஸ் வர்றதும் கஷ்டம். நான் வேணா ஆட்டோ ஏற்றி விடவா? பக்கத்தில் தாங்க. பரவாயில்ல வாங்க. உங்கள் பேர்? தினகர். சங்கு சார் சார் சங்கு மேடம் சிப்பி மாலை சார் சங்கு சிப்பி மாலை சார் மேடம் சிப்பி மாலை சார். என்ன தினகர், எப்படி இருக்கீங்க? ஓ மேடம், நீங்களா? நல்லா இருக்கீங்களா? இதான் உங்க கடையா? ஆமா மேடம், இதான் எங்க கடை மேடம். பரவாயில்லைங்க, நல்லா இருக்கே. நல்லா பீச் ஓரத்துல ஜாலியா இருக்கும்ல? பீச் பக்கத்துல தான் பேரு. ஆனா கடல் தண்ணி ஒரு நாள் கூட என் காலில் பட்டதில்லை மேடம். அம்மா இருக்கும்போது சின்ன வயசுல போனது, அதுக்கப்புறம் போனதே இல்லை மேடம். ஆசையா தான் இருக்கும் எனக்கு. இப்போ நீங்க ஃப்ரீயா? என் கூட வர முடியுமா? என்ன தினகர், இன்னும் வீட்டுக்கு போல? இல்லைங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. நீங்க தப்பா நினச்சிக்கலன்னா, நான் கேட்கறது தப்பா ரைட்டான்னு கூட தெரியல. அதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டக்கூடாதுங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ கேட்டிருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்க. தனலட்சுமி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. உங்ககிட்ட எங்க அம்மாவோட அன்பை பார்த்தேங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இருந்தாலும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலைக்கும் போகலை. பணத்துக்காக கூப்பிடுறவங்க கிட்ட நான் எந்த விதத்துலையும் ஏற்றவே இல்லை. யாருமே வாழ்க்கையில வேணும்னு தப்பு செய்யறது இல்லைங்க. உங்க மனசை தாங்க நான் விரும்புறேன். பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன். உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேங்க. இல்லை தினகர், அவசரமாக எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. அதான் நீங்கள் நல்லா யோசிங்க. நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க, நானும் யோசிச்சு முடிவெடுக்கிறேன். நாளைக்கு நீங்கள் வரலன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வரலன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது சரியாக இருக்கும்னு. இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்டாக பழகிக்கலாம். தினகர் ரொம்ப நல்லது, எனக்கும் பிடிக்கும். என் வாழ்க்கையும் மாறாதா? வாழ்க்கை முழுக்க உன் தோலை பிடிச்சி வரணும்னு ஆசை தானோ. நாளை கண்டிப்பா வருவேன்.
நாளைக்கு நீங்கள் வரலன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், நான் வரலன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது சரியாக இருக்கும்னு. இந்த தனம் எந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு சார்? பர்ஃபார்மன்ஸஸ் போத் ஆஃப் தம் பிரில்லியன்ட், நல்லா இருந்துச்சு, அழகான பர்ஃபார்மன்ஸ். முதல்ல அவர் தெளிவாக இருக்காருன்றது இந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதனால தான் அவர் அவங்கக்கிட்டேருந்து வேலை நல்லா வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு என்ன வேணுன்றது ஆர்டிஸ்ட்க்கு எப்படி தெரியும், எப்படி நடிக்கணுன்றது எப்படி தெரியும்? அவர் எடுத்து சொன்னாதான், அது அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த மேடையில், எல்லா ஆர்டிஸ்டையும், அதாவது ஹீரோஸும் சரி ஹீரோயின்ஸும் சரி, இவங்க உருவாக்கப்படுறது வந்து ஒரு இயக்குனர் ஆளை மட்டும்தான். தட்ஸ் வை தே சே கேப்டன் ஆஃப் தி ஷிப். இந்த லோட் எடுத்துக்கிறார் இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர். தவறாக பண்ணால் கூட இட் கோஸ் டு தி டைரக்டர் ஒன்லி. அந்த ஒவ்வொரு ஃப்ரேமில், ஒரே ஃப்ரேமில் வந்து பல விஷயங்கள், பல வெஹிக்கிள்ஸ் வருதோ, அந்த பொண்ணு அந்த கடைசி நிமிஷத்தில் கூட வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு ஏக்கம், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். குட் அட்டெம்ப்ட் அண்ட் பட் ப்ரெடிக்டபுளாக இருந்தது. பட் ஆன் த ஹோல் இட் வாஸ் நைஸ். தேங்க்யூ. ஓகே. வெற்றிமாறன் சார், இந்த கதையை எப்படி சொன்னீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஓகே தான். ஆனால் இந்த கதையை ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்றது தான் கேள்வி. இது இப்படி இல்லாமல் இருந்திருந்தால், சார் வந்து ப்ரெடிக்டபிள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் அது ப்ரெடிக்டபிளாக இருக்குது? எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னா, நாம் அப்படி தான் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா நடக்காதுப்பா. ஏன்னா காலகாலமாக வந்து கதைகள்லேயும் சினிமாவிலையும் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஊரில் இல்லை, உலகம் முழுக்க அப்படி தான் இருக்கும். அது இல்லை, எல்லாரோட மைண்ட் செட். அதை தான் நம்ம கடக்கணும். ஒரு படைப்பாளியாக நம்ம பொறுப்பு வந்து அதை கடக்கிறது தான். அந்த ரீவைண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. அது ஒர்க் ஆகலை. அந்த பொண்ணு வந்து அப்புறமா வந்து அந்த வாய்ஸ் ஓவர், அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் நல்லவன் தான், அது தேவையில்லை. அவன் உட்கார்ந்ததாலே நமக்கு அது புரியும்ல. எப்போதுமே இந்த மன ஓட்டத்தை அந்த காட்சிகள் மேலே டப் பண்ணுறது வந்து ரொம்ப பலகீனமான ஒரு டெக்னிக், நரேட்டிவில் ஒரு டெக்னிக். நம்ம தவிர்க்கவே முடியாத, அந்த நம்ம ஊரில் தான் அந்த வார்த்தை இருக்குது, மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர்க்கவே முடியாத சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயன்படுத்துங்க. இங்கெல்லாம் ஈஸியாக தவிர்த்துருக்கலாம். அந்த பொண்ணு சும்மா உட்காந்துருந்தாலே அவள் யோசிச்சுட்டு இருக்கான்றது வந்துடும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கதைகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுங்க. தேங்க்யூ சார்.